இங்க ஒரு நாய் வேகமா போயிட்டு இருந்த ஒரு ட்ரெயினுக்குள்ள ஏறுறதுக்காக வேகமா ஓடி வந்து ஏற ட்ரை பண்ணுது. ஆனா அதோட பாதி பாடி மட்டும் தான் உள்ள இருக்குது, மீதி வெளியே தான் தொங்கிட்டு இருக்குது. அதை பார்த்த ஒரு குட்டி நாய் வேகமா அது மேல ஏறி அந்த பெரிய நாயை உள்ள தள்ள ட்ரை பண்ணுது. ஆனா அதாலையும் தள்ள முடியல. ஒரு வழியா அந்த பெரிய நாய் அதோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து மேல ஏறி வந்துருது. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருந்தப்போ திடீர்னு டிக்கெட் டேக்கர் அங்க வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனே குட்டி நாயை காப்பாத்துறதுக்காக சடனா அந்த பெரிய நாய் அவரோட கவனத்தை அது பக்கமா டைவர்ட் பண்ணுது. அந்த டிக்கெட் செக் பண்ற ஆபீசர் அதை பிடிக்க ட்ரை பண்ணும்போது சடனா அந்த பெரிய நாய் வேகமா போயிட்டு இருந்த அந்த ட்ரெயின்ல இருந்து அப்படியே வெளியே ஜம்ப் பண்ணிருது. வெளியே வந்ததும் பெரிய நாய் இனிமே குட்டி நாயை பார்க்கவே முடியாதுங்கிற வருத்தத்துல இருக்கும்போது திடீர்னு அந்த குட்டி நாய் பின்னாடி இருந்து அதுக்கு மேலேயே ஜம்ப் பண்ணி விழுந்துருது. அவங்களால அவங்க வீட்டை கண்டுபிடிச்சு போக முடியலனாலும் அவங்களுக்குள்ள இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் அதிகமாகுது. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் அப்படியே நடந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க காணாம போன ஒரு நாயோட போஸ்டரை பார்க்காங்க. ஒரு போலீஸ் அதை பார்த்ததும் இதுதான் அந்த காணாம போன பணக்கார ஃபேமிலியோட நாயின்னு அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே அந்த ஃபேமிலிக்கு தகவலும் கொடுக்கறாரு. அந்த நியூஸை கேள்விப்பட்டதும் அந்த ஃபேமிலியில இருந்தவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களோட நாயை கூட்டிட்டு போகலாம்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது அங்க பெரிய நாய் மட்டும் தான் இருக்குது. ஏன்னா ஒரு போலீஸ் ஆல்ரெடி அதை வெளியே கூட்டிட்டு போயிருப்பாரு. அப்போ திடீர்னு ஒரு பெரிய நாய் அங்க ஓடி வந்து அந்த குட்டி நாயை அப்படியே அதோட ஓனர் ஒரு நாய் வியாபாரி கிட்ட கூட்டிட்டு போயிருது. அதை பார்த்ததும் அந்த நாய் வியாபாரி சந்தோஷப்பட்டு அந்த குட்டி நாயை வச்சு 2 கோடி ரூபாய் கேட்க பிளான் பண்ணியிருந்திருப்பான். அப்போ அந்த நாயை தூக்கிட்டு போன ஒருத்தன் அந்த வண்டியோட டோரை ஓபன் பண்ணதும் சடனா ஒரு நாய் வேகமா பாஞ்சு வந்து விடாம அவனோட மூக்க கவ்வி பிடிச்சுக்குது. அவன் விழுந்த உடனே அந்த 2 நாய்களும் வேகமா அங்கிருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுது. அந்த நாய் வியாபாரியாலையும் அதை துரத்தி பிடிக்க முடியாம அப்படியே விட்டுறான். கடைசியில அந்த குட்டி நாய்கள் ரெண்டும் அதோட வீட்டை தேடி கண்டுபிடிச்சு போகலாம்னு அதோட பயணத்தை தொடங்குது.